ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா சுக்குட்டி கீரை எங்கள் வீட்டில் களைஞ்சிருக்கு. இதுதான் இன்றைக்கி பொரித்து பொரியல் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான் இருக்குது, கொஞ்சம் பறித்து வச்சுட்டேன். இங்கே கொஞ்சம் பார்த்தீங்களா எங்கள் வீட்டு கனகாம்பரம் செடி, இது சீத்தாப்பழம், இது வந்து கருவேப்பிலை. கீரை பறித்து துளசி, கீரை பறித்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல. பறித்து சாப்பிட்லாம் வதக்கி. மணத்தக்காளி கீரை செய்யறதுக்கு செடியிலேருந்து பறித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பில் வானலி வச்சுருக்கேன். இப்போ வாங்க தாளிக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரை எவ்வளோ நன்மையை கொடுக்குதுங்க. குடல் புண்ணு ஆகுது, வாய் புண்ணு, வயிற்று புண்ணு எல்லாமே நமக்கு சரி பண்ணி கொடுக்குது. இது வந்து கலப்படங்களால் மருந்து போடாத சுத்தமான கீரைங்க. வீட்டில் வளர்ந்ததுனால கீரை நல்லா இருந்துச்சு பச்சையாக. மருந்தெல்லாம் எதுவுமே நான் போட மாட்டேன். தண்ணி மட்டும் விட்டு அந்த இடத்துக்கு சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எண்ணெய் காயிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சு வருது. இப்போ கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். தாலி பொழுது போட்டு வெங்காயம் போட்டுக்கலாங்க. கட்டியே வதங்கட்டும். சாப்பாடு சூடாக வச்சுட்டேன். மதியத்துக்கு பருப்பு எடுத்து வச்சு பருப்பு கடைஞ்சது. பொரியலுக்கு தான் கீரை. காய் எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் போனால் தான் வாங்கிட்டு வரணும். அதனால் கீரை செடியில் கடைஞ்சிருக்கவும் செடி பொரிச்சு பண்ணிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலை உடனே போட்டோம்னா டக்குன்னு வதங்கிடும். அதனோட சத்துக்கள் எல்லாம் குறைஞ்சது. அதனால் வெங்காயம் வந்து முக்கால்வாசி வதங்கினதுக்கப்புறம் தான் போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கருவேப்பிலை வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் பச்சையாக இருக்கணும். ஃபுல்லாக வதங்கி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வதங்கிடுச்சு. மணத்தக்காளி கீரை சேர்த்து பார்க்கறது நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் வதங்கிச்சுன்னா பாருங்க கொஞ்சமாக ஆயிடுச்சு. காய் பிடிச்சதுக்கப்புறம் காய் பறித்து குழம்பு வைக்கலான்னு இருந்தேன். ஆனால் பூச்சி பிடிச்சிருந்தேன். அதனால டக்குன்னு பறித்து வதக்கிட்டேன். சாலிக்கு போட்டுக்கலாம். வச்சு வச்சுட்டு பார்த்தீங்களா கொஞ்சமாக அழிச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும். கீரை வதங்கிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடணும். கீரை ரெடி. சாப்பிடலாம் வாங்க.